Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. கூட்டாட்சியை வயலேட் பண்ற ஒரு விஷயம். இனிமே அமலாக்கத்துறை இதுல விசாரிக்க கூடாது, டாஸ்மாக் சம்பந்தமாக விசாரிக்கவே கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை அமலாக்கத்துறை மீது வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை இனி விசாரிக்க கூடாதுன்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கு. நேற்று தான் தமிழக அரசுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிக்கும் அந்த சட்ட திருத்தத்துக்கு இடைக்கால தடை விதிப்பதா நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு, அந்த இடைக்கால தடை அதனுடைய பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள இன்னைக்கு உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கில் இடி விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால தடை விதித்துள்ளது. தேசிய அரசியலில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் கடிந்து கொண்டிருக்கு. இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வில் தான் இந்த விசாரணை வரும்பொழுது தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2025 மார்ச் மாதத்திலிருந்து இது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுனுச்சு. மார்ச் 6ஆம் தேதி அப்போதைக்கு டாஸ்மாக் அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்களில் ரெய்டு பண்ணப்பட்டுச்சு. அப்போவே அது பெரிய அளவில் பரபரப்புக்குரிய ஒன்றா மாறுனுச்சு. ஏன்னா என்ன ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, டாஸ்மாக் ஊழியர்களை அவங்க இரவு நேரம் ஆகியும், குறிப்பாக பெண் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் வச்சுருந்தாங்க. பலரது மொபைல் ஃபோனையும் அவங்க பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு அரசு அதிகாரிகளை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறதா, ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பார்க்காம மிக மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை மீது டாஸ்மாக் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்துச்சு. அதே மாதிரி அன்னைக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சார். 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடியே அப்போதைக்கு பாஜக மாநில தலைவராக இருந்த அந்த IPS அதிகாரிக்கு எப்படி தெரியும், அவர் எப்படி இதை முந்திக்கிட்டு சொன்னார் அப்படின்னு அவர் ஒரு முக்கியமான ஒரு சார்ஜ் வச்சார். இது அரசியல் அரங்கில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறக்கூடிய அதே நேரத்தில் அடுத்த சில நாட்களில் அமித்ஷா சென்னைக்கு வந்தார். வரும்பொழுது அதிமுக, அதாவது குறிப்பாக அதிமுகவுடனான அந்த கூட்டணி குறித்த உடன்பாடுக்காக வந்து எடப்பாடியை சமரசம் பண்ணி அந்த கூட்டணியில் இடம்பெற செய்தார். அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது அமித்ஷாவும் இதான் சொன்னார், 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. இதை திமுக தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மும்மொழி திணிப்பு, அப்புறம் நிதி பகிர்வு, இதில் இருக்கிற சிக்கலை எல்லாம் மறைக்கிறதுக்காக பாஜக இப்படி ஒரு டெக்னிக்கை கையாளுறாங்க. வழக்கம் போல தனக்கு பிடிக்காத, தங்களை எதிர்க்கிற எதிர்கட்சிகளுக்கு எதிரான செயல்களில் தான் ஈடியை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஈடி அங்கே தான் உள்ள வருது, பாஜக சார்பாக எதுலையுமே நடக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி உறவினர் வீட்டில் கூட ஈடி ரெய்டு பண்ணுச்சு. கூட்டணி வச்சதுக்கப்புறம் அந்த ரெய்டெல்லாம் என்னாச்சு அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இது அரசியல் ரீதியாகவும் ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுனுச்சு. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஈடிங்கிறது அரசோட ஒரு துறை தான், அவங்க தங்களது கடமையை தான் செய்கிறாங்க, இங்கே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இருந்தாலும் டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த மனுவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமே ஈடி விசாரிக்கக்கூடாது, இங்கே இருக்கவங்கள ரொம்ப மோசமாக நடத்தினாங்க, ஒரு அதிகாரின்னு பார்க்காம மிக மோசமாக அவங்கள டார்ச்சர் செய்யும் வகையெல்லாம் நடந்தாங்கிற வகையிலலாம் மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஏன்னா பெண்களை வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கல, நீண்ட நேரமாக விசாரணை பண்ணாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனாலும் அதை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு ஈடி விசாரிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து ஈடி விசாரணை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் டாஸ்மாக் MD இருக்கிற விசாகனுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் அந்த விஷயம் அப்படியே அமுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் போர்கீர்லாம் வந்ததுனால அதிகாரிகள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதை அடுத்து திடீர்னு இந்த மாதம் 16ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு குறித்த விசாரணை மீண்டும் வேகம் எடுக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, டாஸ்மாக் MD விசாகனை அழைச்சி விசாரணை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக 2 நாள்களுக்கு மேலே அவர்கிட்ட விசாரணை நடத்தப்படுது. அதை அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வாட்ஸ்அப் சாட் பேப்பர்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கிடக்கு, அதில் டியர் தம்பி அப்படின்லாம் எழுதியிருக்கு அப்படிங்கிற வகையிலலாம் சொல்லப்பட்டுச்சு. இதை அதிமுக பெரிய அளவில் பிரச்சாரமாக பண்ணாங்க. டியர் தம்பினா யாரு அப்படிங்கிற வகையில் யார் அந்த தம்பி அப்படின்லாம் கேட்டு அதிமுக இதை அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட பிரச்சாரமாக முன்னெடுத்துட்டு போனாங்க. இப்படி இந்த விஷயம் அரசியல் ரீதியாகவும் 2 அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்ட நேரத்தில் தான் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்து இதை ஈடி விசாரிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த வழக்கு தான் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. BR கவாய் தலைமையிலான 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தான் இந்த வழக்கை இன்னைக்கு விசாரிச்சாங்க. இதில் என்ன பிரதான வாதங்கள்,
தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான முகுல் ரோத்தகி அப்புறம் கபில் சிபில் போன்ற வழக்கறிஞர்களால் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இடி வந்து தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களோட மொபைல் எல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க. எல்லா ஃபோனும் பறிக்கப்பட்டுச்சு, எல்லா மொபைலும் பிடுங்கப்பட்டுச்சு, அது எல்லாமே க்ளோன் செய்யப்பட்டுச்சு அப்படின்னாங்க. இதுதான் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு அல்லது இந்த இடைக்கால தடை கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு வாதம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லார் ஃபோனும் ஏன் க்ளோன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுந்துச்சு. க்ளோன்னா இவங்களுடைய அந்த மொபைலில் இருக்கிற எல்லா தரவுகளும் வேறொரு மொபைலில் பத்திரமாக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அதில் போன சாட்லேருந்து அதில் பேசின உரையாடலேருந்து எல்லாத்தையுமே இவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த தரப்பில் வைக்கக்கூடிய வாதமாக இருந்துச்சு. அதற்கு பாஜக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வந்து 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கு, ரொம்ப நேர்மையான முறையில் தான் இடி விசாரிச்சுட்டு வருது அப்படின்லாம் சொன்னார். குறுக்க வந்த பிஆர் கவாய் மிக கடுமையான கேள்விகளெல்லாம் முன் வச்சார். இடி தனது வரம்புக்கு உட்பட்டு செயல்படணும், ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு கூட்டாட்சிக்கு எதிராக நீங்கள் எப்படி செய்யலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் வைத்த இன்னொரு முக்கியமான வாதம் என்னென்னா, 2014 2021 நடந்த வழக்குகள் இருக்கு இல்லையா, அதனுடைய நீட்சியாக கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆரை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த மே மாதம் மார்ச் மாதத்தில் எதுக்கு இடி உள்ள வராங்க அப்படின்னு இந்த தரப்பில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதை எடுத்துக்கொண்ட பிஆர் கவாய் அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிச்சுட்டு இருக்காங்களே, நீங்கள் எப்படி இதில் போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குக்கு அடிப்படை வழக்கு என்ன, மூல வழக்குன்னா என்ன அப்படிங்கிறாங்க. அதற்கு இடி தரப்பில் பதில் இல்லாமல் முடிக்கிறாங்க. ஏன்னா என்ன நடைமுறை அப்படின்னா, மாநில அரசுகள் பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர் அதன் அடிப்படையில் அதை முகாந்தரமாக வச்சு தான் இடி அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். இதை வச்சு தான் அது போகணும். ஆனால் இந்த 44 எஃப்ஐஆர் மேலே பெரிய அளவில் இடி ஈடுபாடு காட்டாமல் நேரடியாக டாஸ்மாக் அலுவலகம், அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், அதில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு அதிகாரி, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு அவங்க வீட்டை சுற்றியோ அவங்க சம்மந்தப்பட்ட இடங்களை சுற்றியும் ஆய்வு பண்ணுறது மிக மோசமான ஒன்று அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அதுலேயும் அவங்களுடைய மொபைல் ஃபோன்லாம் ஏன் க்ளோன் பண்ணீங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இனிமேல் இடியால் ஃபர்தர் ப்ரொசீடிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பாஜக சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீஜர் தான், இதை அடுத்த கட்டத்தில் அதை மாற்றிடலாம், இடைக்கால தடை தானே விதிச்சிருக்காங்க, கோடை விடுமுறை முடிஞ்சோடனே அவங்க மறுபடியும் கேஸ் எடுத்துக்க போகிறாங்க, விசாரிக்க போகிறாங்க, இடிக்கு உள்ளான பவருங்கிறது வேற மாதிரி, அதில் வந்து ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துடாது அப்படிங்கிற வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் கருத்து சொல்லிட்டு வராங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் கேட்ட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் தனிநபர்கள் மீது தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும், இடி நேரடியாக அவங்க மேலே தானே நீங்கள் வந்து புகார் என்னங்கிறத பார்த்துட்டு விசாரணையை தொடங்கணும், அதை விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட தலைமை அலுவலகம் மேலே எப்படி நீங்கள் விசாரணை பண்ணுவீங்க அப்படின்னு மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கு. அது வந்து ஒரு சட்டத்தை வயலேட் பண்ணுற மாதிரி தான், கூட்டாட்சியை வயலேட் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்கு. ஏன்னா சம்பந்தப்பட்ட நபர் முதல்ல விசாரிங்க அப்படின்னா இதில் சிக்கக்கூடிய மிக முக்கிய நபர் யார் தெரியுமா, திமுகவை சேர்ந்தவர்களோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ கிடையாது. இதில் இத்தனை நாளாக அமைதியாக இருந்த அதிமுகவை சேர்ந்த தங்கமணி முன்னாள் அமைச்சர் சிக்குவார் அப்படின்னு தான் பிரதானமான பலரது கணிப்புகளும் இருக்குது. ஏன்னா 2014 2021 வரை பதியப்பட்ட வழக்குகள் தான் இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த 44 வழக்குகள் அடிப்படையில் இடி விசாரிக்க தொடங்கினாங்க அப்படின்னா இந்த எஃப்ஐஆரை வச்சு அதன் தொடர்பான வழக்குகளுக்கு முகாந்திரம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போனால் அது நேராக போய் முற்ற இடம் தங்கமணியாக தான் இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இவ்வளவு வழக்குகளும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் வந்து பொது வழியில் என்ன மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி தான் அங்கித் திவாரி அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை கைது பண்ணாங்க, லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகள் தமிழகத்தை சேர்ந்த போலீஸ் கைது பண்ணாங்க. அப்போ அவரை வந்து விசாரிப்பீங்களா அல்லது இடியோட தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்கே அதை போய் விசாரிப்பீங்களா? இது என்ன மாதிரியான அணுகுமுறை? இடி கட்டற்ற சுதந்திரத்தில் இருக்கிறது சரியே கிடையாது. நீங்கள் குற்றத்தை கண்டுபிடிங்க, விசாரணையை கண்டுபிடிங்க, விசாரணையில் யார் தப்பு செஞ்சான்னு கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு கட்டற்ற சுதந்திரத்தின் மூலமாக எல்லார் மீதும் உங்களது அதிகாரத்தை பாய்ச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிக மோசமான ஒரு அணுகுமுறை. இதற்கு மிக விரைவில் கடிவாளம் போடணும் அப்படிங்கிறதா பலரது கருத்துக்களாகவும் இருக்குது. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ட்ரையல் கோர்ட் வரைக்கும் பல இடங்களில் இடிக்கு எதிரான பல கருத்துக்களையும் பல கண்டிப்புகளையும் பல நீதிபதிகளும் முன் வச்சுட்டே வராங்க. இனிமே இடியினுடைய அதிகாரங்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற வகையிலும் கருத்து சொல்லப்பட்டு வருது. தமிழக அரசோட அனுமதியே இல்லாமல் எப்படி வந்து இடி வந்து அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகம் எழும்பூரில் அமைஞ்சிருக்கிறதுல எப்படி ரைடு பண்ண முடியும் அப்படின்லாம் பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு கிடைத்த தகவல் படி நமது ரிப்போர்ட்டர் இளையசெல்வன் நக்கீரன் இதழில் எழுதியிருக்கிறபடி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முக்கியமாக நமது நக்கீரன் வெளிப்படுத்திய தகவல் படி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இடியோட விசாரணை இப்போ இடைக்கால தடை விதிக்கப்படலை அப்படின்னா இதனோட நின்று இருக்காது.
கிடையாது. குறிப்பா டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தோட நிக்கிற விஷயமா இது கிடையாது. ஈடியினுடைய குறி அடுத்து எங்க இருந்துச்சுன்னா தலைமைச் செயலகம் கோட்டையை நோக்கி தான் அவங்க போறதா இருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய குறி. குறிப்பா துணை முதல்வர் உதயநிதி தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய நண்பர் ரதீஷ், அப்புறம் ஸ்மார்ட் கேசவன், ஆகாஷ் பாஸ்கரன் சினிமா தயாரிப்பாளர், இந்த மும்மூர்த்திகளை சுத்தி தான் அமலாக்கத்துறையினுடைய கழுகு பார்வை இருந்துச்சு. அதை நீட்சியா தான் டாஸ்மாக் போன்ற இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டுச்சு. அதுல இந்த டியர் தம்பிங்கிறது கூட கசிய விட்டப்பட்டதெல்லாம் இது வேணும்னே நடந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாமே வந்து உதயநிதியை குறி வச்சு தான் காய் நகர்த்தப்பட்டுச்சு. அது அந்த நிலையில தான் அது அடுத்து கோட்டை போன்ற தமிழக அரசினுடைய முக்கிய இடங்களுக்கெல்லாம் ரைடு அடிக்கிறதா இருந்துச்சு. அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும். இந்த நிலையில தான் இந்த ஒரு இடைக்கால தீர்ப்புங்கிறது பெரிய ஒரு ரிலீஃபை கொடுத்திருக்கு தமிழக அரசுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது இரண்டாவது ரவுண்டா அந்த விசாரணை நடந்துச்சு. முதல்ல மார்ச் 6ஆம் தேதி, இப்ப மே 16ன்னு அமலாக்கத்துறை இரண்டாவது கட்ட விசாரணையில ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. மூணாவது கட்ட விசாரணைங்கிறது கோட்டையை நோக்கி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் சொல்லப்பட்டு வருது. இதுல வந்து இப்ப தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் இது வந்து பாஜக இதோட விட்டுறாது. ஏன்னா இது அமித்ஷா கையில் எடுத்த ஒரு விஷயம். அமித்ஷாவே சொல்லியிருந்தாரு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக்ல அப்படின்னு இங்க வந்தபோது சென்னையில சொல்லியிருந்தாரு. அதனால இதை வச்சுதான் பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி 2Gக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதே மாதிரி டாஸ்மாக்கை வச்சு இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதணும் அப்படிங்கிறதா பாஜகவினுடைய திட்டமா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லப்படுது. இதுல அந்த பெரிய எண்ணிக்கை அப்படிங்கிறது தமிழகத்துல எப்பவுமே கை கொடுத்திருக்கு. 2G பொறுத்த வரைக்கும் 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு தொடக்க காலத்தில் சொல்லி ஆட்சி வீழ்த்தப்பட்டாலும் பிற்காலத்தில் அது வந்து நிரூபிக்க முடியாம போனதும் வரலாறு. அது ஆராசா அவரே வந்து வாதாடி வென்றதும் வரலாறு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல திமுக வந்து வீழ்த்துறதுக்கு ஒரு பெரிய டிஜிட் தேவைப்படுது. அந்த ஒரு பெரிய இலக்கத்தை சொல்லி இவ்வளவு ரூபாயில அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க இந்த தேர்தல் நெருங்கும் சமயம் ஒரு வருட காலம் தேர்தலுக்கு இருக்கிறன்னா அதற்குள்ள இது பெரிய ஒரு இம்பாக்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா பாஜகவினுடைய கணக்கா இருக்கு. அதைத்தான் அதிமுகவும் விரும்பினுச்சு. அதை நீடிச்சா எல்லாம் சரியா போறப்ப தான் உச்சநீதிமன்றத்தோட இடைக்கால தடை இப்படி வந்துருச்சு அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவிட்டு இருக்கு. இதுல இப்ப இந்த பழைய வழக்குகள்லாம் தூசு தட்டி எடுத்தா சிக்க போறது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் தான் அப்படிங்கிற கருத்துகளும் சொல்லப்பட்டு வருது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இதுல முறைகேடே நடக்கலையா அப்படின்னா முறைகேடை விசாரிக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. முறைகேடை விசாரிக்க தான் தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றமும் இதை இப்ப கிளாரிஃபை பண்ணியிருக்கு. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொன்னதுபடி அடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரிச்சு மீண்டும் அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை உள்ள வந்து விசாரிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது தமிழக அரசு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த இடைக்கால தீர்ப்பு, அது வந்து GR சுவாமிநாதன் அடங்கிய அந்த அமர்வு கொடுத்த தீர்ப்பில் துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்கிற அந்த ஒரு சட்ட திருத்தம் செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு இடைக்கால தடையை கொடுத்திருந்தாரு. அதற்கு எதிராக திமுக என்ன செய்ய போகுது அப்படின்னா மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் கதவை தொட்ட போறோம், மீண்டும் மேல்முறையீடு செய்ய போறோம் உச்சநீதிமன்றத்தில் அப்படிங்கிற தகவலை திமுகவின் RS பாரதி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கும் உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இந்த வழக்கு, இந்த விசாரணை, இந்த பிரச்சனை, இந்த இடைக்கால தடையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த வழக்கு தோண்டப்பட்டால் அது அதிமுகவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இது அமலாக்கத்துறைக்கு பெரிய ஒரு கடிவாளத்தை நீதிபதி கவாய் போட்டிருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. இனி வரும் காலங்களில் அமலாக்கத்துறை இது எப்படி கையாள போகுது, திமுகவின் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.